முடிக்கடா உனக்குள்ள அண்ணா ஒரே ரோடு தானே ஒரே ரோடு என்னண்ணே என்னாச்சு காட்டு அருமையா எப்படி நிற்குது ஹலோ கைஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி நான் சிறுமலை வந்திருக்கேங்க. சிறுமலை பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கிற ஒரு அழகான ஒரு ஹில் ஸ்டேஷனுங்க. திண்டுக்கல்லேருந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 25 கிலோமீட்டர் தூரத்தில் தாங்க இந்த சிறுமலை இருக்குது. மதுரையிலேருந்து கிட்டத்தட்ட 90 கிலோமீட்டர்ஸில் இருக்குங்க. நேற்று நான் சென்னையிலேருந்து மதுரைக்கு வந்தேன். இன்றைக்கி காலையில் நான் மதுரையிலேருந்து கிளம்பி சிறுமலை வந்திருக்கேங்க. மதுரையிலேருந்து நான் சொன்ன மாதிரி 90 கிலோமீட்டர்ஸுங்க. கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் ஆச்சு இங்கே ரீச் ஆகிறதுக்கு. நிறைய பேர் இந்த சிறுமலை வந்திருக்க மாட்டீங்க, நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க, நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்படி கேள்விப்பட்டவங்க இந்த சிறுமலையை பற்றி நம்ம கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். திண்டுக்கல் மாவட்டத்தில் தான் இந்த சிறுமலை வருது. இங்கே நிறைய இடங்கள் பார்க்கக்கூடிய இடங்கள் ஒரு சில இடங்கள்லாம் இருக்குது. அதாவது வியூ பாயிண்ட்ஸ் எக்கச்சக்கமாக இருக்குங்க. நிறைய மலை குன்றுகள் நிறையா பார்க்கலாம் இங்கே. ஸோ அது மட்டும் ஸ்பெஷல் கிடையாதுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா மிளகு, அப்புறம் வாழைப்பழம், பலாப்பழம் எல்லாம் இங்கே நிறைய கல்டிவேஷன் பண்ணுறாங்க. இங்கே விளையிற அந்த மலை வாழைப்பழம் இருக்குது பார்த்தீங்களா, டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்குமா. ஸோ நிறையா பழனி கோயிலுக்கு கூட பஞ்சாமிர்தம் தயாரிக்கிறதுக்கு இங்கேருந்து தான் அந்த வாழைப்பழத்தை சப்ளை பண்ணுறாங்களாங்க. நிறையா காஃபி எஸ்டேட்ஸு, அப்புறம் மெழுகு எஸ்டேட்டு எல்லாமே நம்ம போகிற வழியில் பார்த்துக்கிட்டே போகலாம். ஸோ போகும்போது அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த வேலி அதெல்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஸோ இந்த ஊரில் நிறைய மக்கள்கிட்டலாம் பேசி பார்த்தோம். எல்லாம் நல்லா பேசுகிறாங்க, நல்லா பழகுறாங்க. ஸோ இங்கே நிறைய ரிசார்ட்ஸ் இருக்குங்க. நீங்கள் ஃபேமிலியாக ஃப்ரெண்ட்ஸாக வந்தால் தாராளமாக நீங்கள் எத்தனை நாள் வேணால் தங்கலாம் இங்கே பட் இங்கே என்ன நான் சொல்கிறேன், என்னோட அட்வைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நாளுக்கு மேலே பார்க்குறதுக்கு இங்கே அந்தளவு நிறைய இடங்கள் கிடையாது. ஒரு நாள் 2 நாள் போதுங்க இங்கே ஸ்டே பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ நான் சிறுமலையை நிறைய இடங்களை சுற்றி பார்த்தேன். எல்லா விஷயத்தையும் நான் உங்ககிட்ட இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு புராண கதையெல்லாம் சொல்லுவாங்க, அது நமக்கு தெரியல. அனுமார் இமயமலையை கையில் தூக்கிட்டு போகும்போது அப்படி உளுந்த ஒரு சின்ன மலை தான் இந்த சிறுமலைன்னு சொல்லுவாங்க. அதனால தான் இதுக்கு சிறுமலைன்னு பேர் வந்துச்சு அப்படிம்பாங்க. இது அது மட்டும் இல்லாமல் இங்கே விடுதலை படம் பார்த்தீங்கல்ல, விடுதலை நம்ம சூரி ஹீரோ விஜய் சேதுபதி வச்சுருப்பார்ல, அந்த படத்தில் நிறைய காட்சிகளை இந்த இடத்துல தான் ஷூட் பண்ணாங்களாம். ஸோ மேலே ஒரு 4-5 கிராமங்கள்லாம் இருந்ததுங்க, எல்லாத்தையும் பார்த்தேங்க. ஸோ எல்லாத்தையும் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக்கையும் போடுங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அங்கே திருப்பி பார்த்தீங்களா பின்னாடி, அதுதாங்க சிறுமலை. ஸோ பைக் அங்கே நிப்பாட்டியிருக்கேன். ஸோ ரைட்டாக ஒரு கம்பங்கோலை சாப்பிட்டுட்டு அப்படி கிளம்ப வேண்டியதான். கூழ் தானேக்கா அது? கம்பங்கோல் கொடுங்கக்கா ஒன்று. இதுதாங்க என்ட்ரன்ஸு. இப்படியே நேராக போனால் என்ன ஒரு 20 கிலோமீட்டர் இருக்குங்கிறாங்க. வெங்காயம் எல்லாம் போட்டு. சரிங்கக்கா, மோர் வெங்காயம் உள்ளே போட மாட்டேன். ஓகே ஓகே. பச்சை மிளகாயா? சரிங்க. கம்பங்கூழ். எத்தனை மணி வரைக்கும் கடை இருக்கும்? நைட் 8 மணி வரை கடை இருக்கும். மக்கள் போயிட்டு மேலெல்லாம் மக்கள் வாழ்கிறாங்களா? இருக்காங்க. 2 ஊர் இருக்கானே. சரி. மலை மேலே இருக்குது. சின்ன மலை தானே, பெரிய 18 வளைவுனாங்க. சரி, இப்போ நிறைய ஜனங்கள் இருக்காங்க. சரிங்கக்கா, தேங்க்யூ. வர வழியில் ஒரு செக் போஸ்ட்டு, சிறுமலை போகும்போது ஒரு செக் போஸ்ட் இருக்குது. என்ன சார் பண்ணோம்? 20 ரூபாயா? கிளைமேட் எப்படின்னா இருக்குது? கிளைமேட் நல்லா இருக்கா? நல்லா இருக்குது. ஜிபே இருக்கானே? ஜிபே இல்லைண்ணே, ஒன்லி கேஷ் தானே இருக்கனே. நல்லா தான் இருக்குது. யூடியூப் சேனல்ண்ணே. ஆமாண்ணே, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோண்ணே. என்ன சேனல்?
நான் வேண்டரிங் நேவிகேட்டர் இருந்த சேனல் 2 சேனல் இருக்குது. இது ஒன்று ஸ்கைலைன் தமிழ் ஒன்று இருக்குது 2 சேனல். ஓகேண்ணே, தேங்க்யூ. அண்ணா ஒரே ரோடு தானே? ஒரே ரோடு. என்னண்ணே என்னாச்சு? இல்லை டோக்கன் சார் முன்னாடி ஆக்சுவலாக இன்றைக்கி நான் மைக்கு மறந்து சென்னையிலே வச்சுட்டு வந்துட்டேன். அதனால் கொஞ்சம் சவுண்ட் ரெக்கார்டிங் கொஞ்சம் கத்தி பேச வேண்டியதாக இருக்கும். இங்கே தான் மலை என்ட்ரு ஆகுதுங்க. ஏறுறதுக்கு மலை என்ட்ரு ஆகுது. மொத்தம் 18 ஹேர்பின் பெண்டு சொன்னாங்க சிறுமலைக்கு. கைஸ், இந்த போகிற ரூட்டு இருக்குது பார்த்தீங்களா, அல்டிமேட்டாக இருந்ததுங்க. ஸோ இது மாதிரி போகிற வழியில் நிறைய வியூஸ்லாம் பார்த்துக்கிட்டே போகலாம் அப்படின்னாங்க. இப்போ நம்ம வந்து இப்போ தான் ஃபஸ்ட்டு மொத்தம் ஹேர்பின் பெண்டு மொத்தம் 18 இருக்குன்னாங்க. இப்போ தான் ஃபஸ்ட்டு ஹேர்பின் பெண்டவே நம்ம தாண்டி இருக்கோம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பள்ளத்தாக்குகள் அழகாக இருக்குது பார்க்க. அப்படியே சுற்றி மலையாக அழகாக இருக்குது பாருங்களேன். ஸோ தமிழ்நாடு வனத்துறை கண்ட்ரோலில் வருதுங்க எல்லாமே. ஸோ இப்போ நான் பைக்கில் தான் சோலோ ரைடு தான் போயிட்டுருக்கேன். இன்னும் கொஞ்சம் காலையில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெயிலாக இருக்குங்க. நிறைய பேர் வர்றாங்க. இன்றைக்கி சண்டேனால் ஓரளவு கூட்டம் இருக்குது. கைஸ், இங்கே சுற்றி பாருங்களேன், ஒரே பச்சை பசேன்னு இருக்குது பாருங்கள். ஐயோ, அல்டிமேட்டாக இருக்குது. அல்டிமேட்னு சொல்லலாம். ஸோ நம்ம ஹெச்டி அட்வென்ச்சர் பைக்லேருந்து நேற்று சென்னையிலேருந்து மதுரைக்கு வந்தோம். ஸோ இன்றைக்கி மதுரையிலேருந்து கிளம்பி நான் இப்போது சிறுமலைக்கு வந்திருக்கேங்க. ஸோ எனக்கு ரொம்ப நாளாகவே ஆசை சிறுமலை போகணுன்னு. ஸோ சிறுமலை அப்படி என்ன தான் இருக்குது நிறையா கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் ரொம்ப சூடெல்லாம் இல்லை, அப்படியே குளுக்குளுன்னு தான் இருக்குங்க, நல்லாயிருக்கு. நான் அந்த மிரண்டேன், ஒவ்வொரு இடமும் பார்த்துட்டு போகிறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ இங்கேருந்து பாருங்களேன், கீழே இப்போ நம்ம வந்து 3வது ஹேர்பின் பெண்டை தான் கிராஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்குள்ளே பாருங்கள், சுற்றி மலை சூழ அப்படி எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். என்னென்ன அது மரவள்ளி கிழங்கா? முட வாட்டாங்க. ஓகே, அப்படியா? இங்கே என்னக்கா ஃபேமஸ்ஸு பழங்கள்ல? பலாப்பழம் வாழைப்பழம் எல்லாம் நல்லா இருக்கும் இங்கே. மலைப்பழம் தானேக்கா? மலைப்பழம் தான். சாப்பிட்டு பார்த்து வாங்க. சரி போய் வரும்போது வாங்கிக்கிறேன், இது சுமக்க முடியாது. ஆமாம், கிராமங்கள்லாம் இருக்குண்ணா. எங்கண்ணா இருக்கு? முன்னாடி இன்னும் மேலே போகணும். வேறு என்னென்ன பார்க்குறதுக்கு என்னென்ன இருக்குங்க? பார்க்குறதுக்கு சிவன் கோயில் இருக்கு. மேலே சிவன் கோயில் இருக்கு. ஃபர்ஸ்ட் போனோம்னா அண்ணா நகர், பழையூர், புதூர், சரி, அகஸ்தியர் உரம், சரி, தென்மலை. இந்த பக்கம் போனீங்கன்னா தாளக்கடை, சரி, வேளாமண்ணை. இந்த ரூட்டை தான் உங்களுக்கு நான் பார்க்கறதுக்கான ஏரியா. இது சொல்லுவாங்க என்ன, சிறுமலைங்கிறது இதுதான். இதுதான் சிறுமலை. செக் போஸ்ட்டை விட்டு மேலே ஏற்றிங்கனாலே சிறுமலை தான் இது. ஓகே. காட்டெருமையா? எப்படி நிற்குது? அப்படியா? இங்கே வீடியோ கடாவா? சரி இறங்கி எடுப்போம். வரவில்லை, காட்டெருமை பார்த்தேங்க. வயசு காட்டெருமையை பக்கத்தில் பார்க்குறேன் ஃபஸ்ட் டைம். கொடைக்கானல் நிறையா தடவை பார்த்துருக்கேன், இப்போ தான் இங்கே ஃபஸ்ட் டைம் கரெக்டாக கொம்பு சீருது இப்படி. ஸோ இந்த மாதிரி நிறையா காட்டெருமையில் அந்த பக்கம் பார்க்கலாங்க. வேற என்னென்ன அனிமல் இருக்கும் இந்த பக்கம்? எல்லாமே இது இருக்கு. இது வரும் சார். நைட்ல வந்து மான் இந்த மாதிரி வரும். மான், அந்த புலி அதெல்லாம் இருக்காது. புலி அதெல்லாம், யானை அதெல்லாம் இல்லை. காட்டெருமை, மான். காட்டெருமை, மான் மட்டும்தான் நிறையா இருக்கும். சரி. நீங்களாம் சுற்றி பார்க்க வந்தீங்களா? சும்மா வந்தீங்களா? நிறையா இருக்கு. என்னண்ணே? கேளை ஆறு. ஆடு மாதிரி இருக்குமே? ஆடு தானே? சரி. இங்கே எவ்வளோ தூரம் போகும்? நல்லா பார்க்குற இடங்கள்லாம் எங்கே இருக்குது? நிறையா இருக்குது. நிறையா போகிறவங்கள பார்த்துட்டே போகலாம். சரி. நான் வந்து சென்னையிலேருந்து வந்திருக்கேன். மதுரையில் வந்து ஸ்டே பண்ணிட்டு போடுறேன் பைக் எடுத்துகிட்டு. சரி, எல்லாம் காட்டெருமையை பார்த்துட்டு இருந்தீங்க அப்படியா? அதை தாண்டி வராது.
வருமா? ஓ அப்படி பார்த்துருக்குல்ல கைஸ். போகிற வழியில் இந்த வந்து ஒரு தேவாலயம் ஒன்று இருக்குங்க. அந்த சர்ச் வந்து கொஞ்சம் ஃபேமஸ்ஸு. ஸோ இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா வியூ பாயிண்ட் ஒன்று இருக்குது. ஸோ அங்கேருந்து பார்த்தா வியூ வந்து வேறு லெவலாக தெரியுதுங்க. கைஸ் இப்போ நான் அந்த வியூ பாயிண்ட் மேலே வந்திருக்கேன். ஸோ இங்கே நின்றுட்டு நீங்கள் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். நிறைய பேர் மேலே வந்துட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்ருக்காங்க. ஸோ கொஞ்சம் தூரம் அந்த ஊர் தெரியுது பார்த்தீங்களா, அதுதான் திண்டுக்கல். அல்டிமேட்டாக இருக்குது. எடுக்கணே. சன்னீஸ்லாம் கிடையாது, சாதா யூடியூப் தான். யூடியூப் சேனலில் வரும். இதெல்லாம் ஊர் இங்கே தான் மக்கள்லாம் இருக்கீங்க. இங்கே பஸ் வசதி எல்லாமே இருக்குது, நல்லா இருக்குது. பஸ்ஸில் கூட வரலாம் சிறுமலை வரதா இருந்துச்சுன்னா. ஆமாம் ஆமாம். 4 பஸ் ஒரு நாளைக்காக்கா? ப்ரைவேட்டாக்கா கவர்மெண்ட்டாக்கா? அப்படிங்களா? பஸ் வந்துட்டு போதும். ஆனால் 2 கவர்மெண்ட் பஸ்ஸு 2 ப்ரைவேட் பஸ், 4 பஸ் தான் வந்துட்டு போவோம். சரி, டைமிங் ஏற்ற மாதிரி தான். ஊர் நல்லா இருக்கே, அழகாக இருக்குது உங்கள் ஊர். சரிண்ணே சரிண்ணே. ஸோ இதெல்லாம் வந்து ஊருங்க. பக்கத்தில் வந்து ரிசார்ட்லாம் இருக்குது. ஸோ இங்கே இந்த மாதிரி ரிசார்ட்ஸ் வந்து நிறையா அந்த பக்கம் இருக்குங்க. வரும்போது கூட பெரிய ரிசார்ட்ஸ் பார்த்தோம் நிறையா. நீங்கள் வந்து ஸ்டே பண்ணால் கூட இங்கே சிறுமலை தாராளமாக ஸ்டே பண்ணி கிளைமேட்டை நல்லா தாராளமாக என்ஜாய் பண்ணலாம். இது மாதிரி எத்தனை ஊருக்கா இருக்குது? நிறையா கிராமங்கள் இருக்குது மலை மேலேயே. சரிங்கக்கா சரி. திருமலை ஊராட்சின்னு போர்டு போட்டிருக்கு பார்த்தீங்களா? ஸோ இதில் எந்தெந்த இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் போட்டிருக்காங்க பாருங்கள். தடுப்பு அணை இங்கே இருக்குது, அகஸ்தியர் சிவன் கோயில், தென்மலை புல்லூர் பூங்கா, தென்மலை அரசு தோட்ட பண்ணை எல்லாமே இந்த இதில் காட்டுது பாருங்கள். கைஸ் இதுதான் வந்து அந்த குட்டி ஃபால்ஸுக்கு போகிற பாதைங்க. இந்த பக்கம் உள்ளே என்ட்ராகி போகணும் போல இருக்குது. தண்ணி வருது பாருங்கள். இங்கேருந்து பார்த்தாலே தெரியும் தண்ணி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஸோ கீழே எல்லாம் அப்படியே தெரியுது பாருங்கள், பாறையெல்லாம் தெரியுது பாருங்கள். ஸோ தண்ணியெலாம் கொஞ்சம் நீங்கள் கம்மியாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். பார்த்திங்கன்னா நிறைய பேர் குளிச்சிட்ருக்காங்க. ஆனால் தண்ணி வந்து அவ்வளோ ப்யூராக ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. என்ன பண்ணுறீங்க? என்னதான் பண்ணா? தெரியுதா நீ? பயப்படாதா? என்ன படிக்கிற? ஸ்டேஷனில் படிக்கிறீங்களா? எங்கே இருக்கு உங்கள் ஸ்கூல்? என்ன ஸ்கூலு? உங்கள் ஸ்கூல் இங்கே இருக்கா? ஜேஎம்எஸ் ஸ்கூல் வரும்போது பார்த்தேனே, அந்த ஸ்கூலா நீ? அவனி. நல்லா இருக்கா ஊர்? ஊர் எப்படி இருக்கு? நல்லா தான் இருக்கு. யூடியூப் சேனல் ஆமாடா தம்பி. முடிக்கடா உனக்கு. ஒரு போகிற வழியில்
கிராமங்கள்லாம் இந்த மாதிரி சின்ன சின்ன கிராமங்கள்லாம் இருக்குங்க. ஒரு 2 கிலோமீட்டருக்கு தாண்டி போன ரோடு பாருங்கள் எப்படி இருக்குண்ணே. ஒரு 2 கிலோமீட்டருக்கு அப்புறம் போனீங்கன்னா கொஞ்சம் ஒரு கோயில் இருக்கும், நாங்கள் சிவன் கோயில். ஸோ அதுவும் இங்கே பார்க்கக்கூடிய இடம் அப்படின்னாங்க. கைஸ் இப்போ நம்ம வந்துட்டு மேலே வந்து இந்த மலைக்கு நம்ம அங்கே பார்த்து பார்த்தீங்க ஃபால்ஸ்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டர் தள்ளி வந்துட்டாங்க இப்போது. ஸோ இது இங்கே வந்து சிவன் கோயில் ஒன்று இருக்குதாங்க. கீழே வந்து அகஸ்தியபுரம் அம்மன் கோயில் ஒன்று இருக்குது. ஸோ இங்கேருந்து கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் நடந்து மேலே போனீங்கன்னா சிவன் கோயில் இருக்காங்க. போகிற பாதை பாருங்கள் இப்படி தான் இருக்கும். அதனால் அந்த மலை மேலே இருக்குது. 1 கிலோமீட்டர் நடந்து போகணுன்னாங்க. என்ட்ரன்ஸில் ஒரு கடை ஒன்று இருக்குது. ஆனால் 1 கிலோமீட்டர் ஆகாண்ணே நடந்த போகிறது அண்ணே. கரெக்டாக 1 கிலோமீட்டர் மலை மேலே போனால். அப்படியா? இல்லை அது வந்து இது கரெக்டாக அளந்துருக்காங்க 1 கிலோமீட்டர் தான். எந்த கோயில் அளக்கல, வெள்ளிங்கிரியவே அளக்க முடியல. ஆமாம் ஆமாம், சதுரகிரியே அளக்க முடியல. சரி சரி. ஆமாம், இங்கே வந்து இந்த சிவன் கோயிலும் கண்டிப்பாக பார்க்கக்கூடிய இடம்னு சொல்கிறாங்க. நிறைய பேர் வந்து இங்கே நிறைய பேர் ட்ரெக் மாதிரி போகிறாங்க. 1 கிலோமீட்டர் நடந்து போகிறாங்க. கிட்ட 1 கிலோமீட்டர்னால் நீங்கள் வந்து கிட்ட ஒரு 1/2 hour ஆகும் நடந்து போகிறது. ஏன்னா நல்ல மேடாக இருக்குது பாருங்கள் மலை. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு சிறுமலை வந்தீங்கன்னா இந்த சிவன் கோயில் இந்த ட்ரெக்கிங் உங்களுக்கு பிடிக்கும்னா கண்டிப்பாக இப்படியே நடந்து 1 கிலோமீட்டர் இந்த பக்கம் நடந்து போய் நீங்கள் வந்து சிவனை தரிசிட்டு வரலாங்க. அன்னதானம் டெய்லி இருக்கேண்ணா? அன்னதானம் டெய்லி அன்னதானம் இருக்குது. சரி, என்ன அன்னதானம், என்னென்ன சாப்பாடு? ரசம் மோர் சாம்பார். சரிண்ணே. பொங்கல். சரி ரைட்டு, அன்னதானம் சாப்பிட்டு போயிடலாம். சரிண்ணே. மேலையாண்ணே? ஸோ இங்கே வந்து அகத்தியர் சரி, இந்த கோயிலில் அப்படியே அன்னதானம் சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பலாங்க. லைட்டாக வைங்க போதும். சாம்பாரானே? ஊற்றுங்க. சாப்பாடு அருமையாக இருக்குங்க. கைஸ் இங்கே தெரியுது பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து சவுக்கு மரம் அப்படிம்பாங்க. ஸோ இதில் சுற்றி இருக்குது மிளகு செடிங்க. கீழே வந்து அந்த காஃபி இது இருக்குது பார்த்தீங்களா, அந்த காஃபி கூட இப்போ வந்து ஒரு அம்மா வந்து அந்த காஃபி கொட்டையெல்லாம் பறிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ இங்கே வந்து காஃபி விளையுதுங்க இங்கே சிறுமலையை பொறுத்த வரைக்கும். ஸோ அதை பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த காஃபியோட விதையெல்லாம் தெரியுது பாருங்கள். உள்ளே போக முடியாது, கரண்ட் வச்சுருக்காங்க. ஸோ அவங்ககிட்ட கேட்டேன், அவங்க ஒர்க் பண்ணுறாங்க ஆக்சுவலாக அவங்க. ஸோ அவங்க நம்ம இது பண்ணக்கூடாதுன்னு விட்டாச்சு. ஸோ இங்கே ஒர்க் பண்ணுறவங்க நிறைய பேர் நார்த் இந்தியன்ஸ் அங்கே ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ வெளியிலலாம் பார்த்தீங்கன்னா இது வந்து வெத்தலை செடி. ஸோ அது வந்து மிளகு, அந்த மரத்தை சுற்றி வளர்ந்து பார்த்தீங்களா, அது வந்து மிளகுங்க. அப்புறம் வந்துட்டு கீழே இருக்கிறது காஃபி செடிங்க. இங்கே நிறையா காஃபி எஸ்டேட்டும் இங்கே இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே வாழைப்பழம் வந்து ரொம்ப ஃபேமஸ்ன்னாங்க. இங்கே விளையிற வாழைப்பழம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குமா. பழனி முருகன் கோயிலுக்கு கூட, இங்கே பழனி முருகன் கோயில் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அங்கே கூட இங்கேருந்து தான் வாழைப்பழம் சப்ளை பண்ணுறாங்களா பஞ்சாமிர்தம் பண்ணுறதுக்கு பழனிக்கெலாம். ஸோ அந்தளவுக்கு இங்கே வாழைப்பழம் பயங்கர ஃபேமஸ். இங்கே கிடைக்கிற இங்கே விளையிற மலை வாழைப்பழம் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஃபேமஸுங்க. இந்த மாதிரி நம்ம அந்த தென்மலை போகிற வழியில் இந்த மாதிரி நிறைய இடங்கள்லாம் பார்த்துட்டே போகலாம். எஸ்டேட் நிறையா இருக்கும். ஸோ நல்லா என்ஜாய் பண்ணிட்டே போகலாங்க. சூப்பர். போகிற அந்த ட்ராவல் தாங்க, ஆக்சுவலாக ட்ராவல் தான்
பயங்கர எக்ஸைட்டாக இருக்கும். அப்படியே ஒரு மாதிரி கிளைமேட்டும் நல்லா ஒரு மாதிரி சில்லுன்னு இருக்குது. என்ன தான் வெயில் அடித்தாலும் இங்கே குளுக்குளுன்னு இருக்குங்க. மார்னிங் டைமில் மிஸ்ட்டு நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க. ஸோ நிறைய இடங்கள் இங்கே வந்துட்டு வியூ பாயிண்ட்ஸ் பார்க்குறதுக்கு இருக்குது, கோயில்கள் நிறையா இருக்குது. ஸோ எல்லாத்தையும் நல்லா வந்து இங்கே சுற்றி பார்க்கலாங்க.